வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிவி. அண்ட் நமக்கு ஒரு மூவி வந்து ஆன்டி பார்னோ 2016 ரிலீஸ் ஆன ஒரு எராட்டிக் ட்ராமா மூவி. அண்ட் இந்த படத்தோட ரிவ்யூக்கு பொறுத்துக்கு நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தட் ஹெல்ப்ஸ் மீ லாட் கைஸ். உங்களுக்கும் நிறைய மூவிஸ் அப்படின்னு வந்துகிட்டு இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீட்டில் வந்து ஒரு பெயிண்டிங் ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து ஓகேங்களா, அவங்களோட பேர் வந்து கொயோக்கோ. அண்ட் அவங்களுக்கு வந்து ஒரு ட்ராஜிக்கான ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அது எப்படி சொல்கிறதுனா, அவங்க ஸ்கூல் டைமில் படிக்கும்போது செக்ஸை பற்றி அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்கும்போது அது ஒரு தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே டெய்லி நைட் வந்து செக்ஸ் வச்சுக்கிறது வந்து இந்த பொண்ணு பார்த்து ட்ராமடைஸ் ஆயிருக்கா. அண்ட் அதுக்கப்புறம் தன்னோட தங்கச்சி இறந்துருக்கா. அண்ட் அதுக்கப்புறம் தன்னோட வெர்ஜினிட்டியும் வந்து இவனும் ஒருத்தவங்க வந்து ரோட்டில் போகிற ஒருத்தவங்க வந்து கூப்பிட்டு லாஸ்ட் ஓகேங்களா, அந்த வெர்ஜினிட்டி வந்து அந்த பையன் வந்து இறந்துருக்கா. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ராஜெட்டிக்கான ஒரு உமனை வந்து போர்ட்ரேட் பண்ணுற மாதிரி அந்த உமன் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஆகிட்டு அவளுக்கு வந்து ஒரு தாட், இந்த நேஷனில் வந்து இந்த மாதிரி உமன்ஸை வந்து தப்பாக தான் வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களோட அந்த பெயிண்டிங் வந்து அதை வந்து போர்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. அதே மாதிரி அவங்களோட அந்த அவ்வளோ புகழ் இருந்துமே அவங்க வந்து அந்த ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வர முடியாமல் அந்த கேஜ்லேயே மாட்டுற மாதிரி ஒரு சீன் வந்து அமைச்சிருப்பாங்க. இதை வந்து அவங்களோட வீட்டில் வந்து ஒரு சீன் வந்து நடக்கும். தன்னோட அசிஸ்டன்ட் வருவாங்க, வந்து கேட்பாங்க இந்த மாதிரி ஷெடியூல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த ஆர்டிஸ்ட் வந்து அவங்கள திட்டிட்டு இந்த மாதிரி வந்து நீயும் வந்து இந்த மாதிரி ஆயிரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இன்டென்ஸ்டாக போயிட்டுருக்கோம் சீனு. அதுக்கப்புறம் டேரக்டர் கட்டுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் தெரியாது இது எல்லாமே ஒரு ஷூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த கேரக்டர் ப்ளே பண்ண அந்த கொயோக்கோன்ற அந்த பொண்ணு வந்து அந்த கேரக்டராகவே வந்து டெய்லி நடிச்சுட்டு அவளுக்கு என்ன எது உண்மை எது பொய்னே தெரியாமல் ஒரு எக்ஸிட்டை தேடி அலையிறா. கடைசியில் அந்த எக்ஸிட்டை வந்து கண்டுபிடிச்சல இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட கதை. இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஏதோ ஒரு கன்ஃபியூஸ்டு மாதிரி கொண்டு போவாங்க. பட் வந்து ஸ்டோரி வந்து கிட்டத்தட்ட ஒரு லைன் மாதிரி தான் இருக்கும். அதாவது அந்த ப்ளே பண்ணுற கேரக்டர் வந்து ஆக்சுவலாக வந்து லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் உங்களுக்கு தெரியும் கேரக்டர் வந்து சுவிட்சாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். மற்றபடி வந்து ஒன்றும் படத்தில் ஒன்றும் எப்படி சொல்கிறது பெருசாலாம் இல்லை. உங்களுக்கு ஒரு மாதிரி என்ன நடக்குது இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம் நம்ம, அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் வரும். அதுலேயே இதில் வர நியூட் சீன்ஸ்க்கு வந்து எந்த விதமான எஃபெக்டும் இருக்காது. நியூட் சீன்ஸ் இருக்கும், ஆனால் உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷனில் நீங்கள் இருக்கிறதுனால அந்த நியூட் சீன்ஸ்லாம் பெருசாக நீங்கள் கவனிக்க மாட்டீங்க. ஸோ ஆனாலுமே நியூட் சீன்ஸ் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு நிறைய சீன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நியூட் சீன்ஸ் மட்டும். ஆனால் அதை நீங்கள் கவனிக்க மாட்டீங்க. அதுக்கு பதிலாக இந்த படத்தில் வந்து ஒரு எமர்ஜாக வந்து நீங்கள் இருப்பீங்க. நான் அப்படிதான் இருந்தேன், எனக்கு பார்க்கல அப்படிதான் இருந்துச்சு. கடைசியில் யோசிக்கிறேன் என்னடா கிளைமேக்ஸ் இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல் இந்த படம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். மற்றபடி பெருசாக இருக்காது. ஸோ அதனால இந்த படத்துக்கு நான் 2.5 தருவேன். நான் இதே மாதிரி மூவி பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த மிஸ்டர் நோபடி சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.